ஹலோ மக்களே, லென்த் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மள அநேக மக்கள் இந்த லென்த் சீசனில் நான்வெஜ் கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். இந்த 40 டேஸ் நாம் நான்வெஜ் கட் பண்ணுறதுனால இந்த 40 டேஸ்க்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? ஆமாம், இந்த 40 டேஸ் ஜீசஸ் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்கன்னா, தன்னை வெறுத்து ஆண்டவர் கூட இன்னும் க்ளோஸாக இருக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் பண்ணாங்க. ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த 40 டேஸும் ஃபாஸ்டிங்னு பண்ணிக்கிட்டு, ஆனால் அதே கோவம், பொறாமை, ஈகோ, அது போக டிவி பார்க்கறது, சாங்ஸ் கேட்குறது, சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம அடிக்ட் ஆகியிருக்கோம். ஆனால் நம்ம ப்ரேயர் லைஃப்பில் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது. நம்ம கடவுள்கிட்ட பேசுகிற டைமாக இருக்கட்டும், எதுவுமே அங்கே எக்ஸ்ட்ரா ஆயிருக்காது. நம்ம கடவுள்கிட்ட பேசியிருக்கவும் மாட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது? எதுவுமே இல்லைல்ல. அதுக்கு நம்ம இதை டயட்டுன்னே சொல்லிக்கலாம். நம்ம நான்வெஜ் கட் பண்ணியிருக்கோம், ஸோ இதை நம்ம டயட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. நம்ம ஏன் இதை ஃபாஸ்டிங்னு சொல்லணும்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மக்கிட்ட என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? அப்போது நம்மளை என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு கோவம் ஜாஸ்தியாக வரும். யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டா அதுக்கு எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் அது யூஸே இருக்காது, ஜாஸ்தி பேசிடுவாங்க. ஆனால் அந்த டைம் நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிட்டா அதுவுமே அமைதியாக இருக்கும்ல. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அது பாட்டுக்கு இருந்துரும்ல. இப்போ நீங்கள் பேசுறதுனால எக்ஸ்ட்ரா திரும்ப சண்டையோ அந்த மாதிரி தான் வரும். அந்த டைமை நம்ம ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா பேச வேணாமே. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணி அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஒரு வேளை அது ஃபோனாக கூட இருக்கலாம். ஃபோன் கூட நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன். அதை கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஒரு சில விஷயங்களை இது இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம இருப்போம்ல, அந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் இந்த டேஸில். அந்த டைமை நம்ம ஏசப்பா கூட பேசுகிறதுக்கோ, ஏசப்பா கூட இன்னும் கொஞ்சம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ அவங்க இம்ப்ரெஸ் ஆகி என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லையே, இவ்வளோ டைம் ஃபோனில் இருப்பா, காசிப் பேசுவா, இதெல்லாம் பண்ணுறவ இன்றைக்கி அந்த டைமெல்லாம் அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாளே, நம்ம கூட பேசுகிறாளேன்னு அவங்க யோசிப்பாங்க.